அவர் எங்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து, யாருக்கு என்ன வழியை திறக்க வேண்டும், யாருக்கு என்ன அவசியம் என்பது திறந்து, அவர் சரியாக யோசித்து, ஆலோசித்து திறக்கிற தெய்வம். ஆனா சங்கீதக்காரன் கேட்கும்போது சொல்றான், தேவனே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். இன்றைக்கு மனிதர்களுக்கு ஆகிய ஊழியக்காரர்களாகிய நமக்கு தேவையானது மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் அநேக காரியங்களை பார்த்து கண்டு பழகியிருக்கிறது. அது இதுதான் சரி, இப்படிதான் சரி என்று அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டது. ஆனால் வேதத்துடைய மகத்துவங்களை காண வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்க வேண்டும். நம்முடைய சொந்த கண்ணாலே நம்ம பார்க்கும்போது அநேக வித்தியாசமாக ஆகவேதான் சங்கீதக்காரன் கேட்கிறான், ஆண்டவரே, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். மார்க் எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு குருடனை தொடுகிறார். அந்த குருடனை தொட்டு, நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு செய்யற பூசி சொல்றாரு. அவன் போறான். போயிட்டு என்ன பண்றான்னா, அப்படியே ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றாரு, நீ போய் எல்லாம் கழுவிட்டு வான்றாரு. கழுவிட்டு வந்துட்டு கேட்கிறாரு, எப்பா எப்படி இருக்குன்னு அப்படி கேட்டவுடனே அவன் சொல்றான், அவர் குருடனுடைய கையை பிடித்து அவன் கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் கை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தொடுறார். அங்க தொட்ட பிறகும் அவனுக்கு ஒரு தெளிவில்ல. அவன் நடக்கிற மனிதர்களை மரங்களைப் போல காண்கிறான். இன்றைக்கு அநேக கண்களிலே தெளிவில்லாதபடியினாலே கர்த்தருடைய வசனங்களையும் பலவிதமான காரியம் தவறாக புரிந்து கொண்டு தவறான காரியங்களை சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த குருடனுக்கு மறுபடியுமாய் ஒரு தொடுதல் தேவை என்பதை அவர் அறிந்து, அவர் மறுபடியும் அவன் கண்களில் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து தெளிவாய் கண்டான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு மறுபடியுமாய் ஒரு தொடுதல் தேவை என்பதை உணர்ந்தார். மங்கி போகுது கண்கள். இன்றைக்கு அநேக கண்கள், அநேகருடைய கண்கள் மங்கி போகிறது. அநேக காரியங்களை காண முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் உன்னை மறுபடியுமாக ஒரு தொடுதல் இந்த காலை நேரத்தில் நமக்கு தேவை. தெளிவாய் காணும்படி ஆண்டவர் நம்மை தொடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். எந்த பகுதிகளை நாம் வைத்திருக்கிறோமோ, அவர் தொடாமல் தொட அனுமதிக்காமல் வைத்திருக்கிற பகுதிகளை ஆண்டவர் தொட அனுமதிக்க, அப்படி தொடும்போதுதான் அவை தெளிவாகும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா, எலிசா ஜெபம் பண்ற, ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். அவனுடைய கண்கள், தீர்க்கதரிசியுடைய கண்கள் திறக்கப்பட்டவளாய் அவை இருக்கிறது. அநேகருடைய ஆண்டவருடைய அவன் காண்கிறான். ஆனா அந்த வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவன் கண் திறக்கப்பட்ட போதுதான் தேவன் வைத்திருந்த அந்த மகத்துவமான காரியங்களை, மகிமையான காரியங்களை அவனுடைய கண்களினாலே காண முடிந்தது சொல்லப்பட முடியும். அது மாதிரி பேதுரு திரைசந்தா பார்க்கிறான். ஒரு தடவை, 2வது தடவை, 3வது தடவை, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இதாகுது. அநேக சமயத்தில் ஒரு சிலருக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, 2வது தடவை புரியாது, 3வது தடவை சொன்னாலும் அவை தெளிவில்லாமல் இருக்கிறது. அதை தெளிவாக நாம் காண நம்முடைய கண்கள் தெளிவாக திறக்கப்பட வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா, பிழையாம் போறான். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தான் பிரியம். ஆனா கூலிக்காக அங்க போற சமயத்துல அந்த அந்த கழுதையினுடைய கண்கள் திறக்கப்பட்டு அது பார்க்குது உருவின பட்டயத்தோடு. மிருகத்துக்கு கண்ணு கூட திறக்கப்பட்டு அது பார்க்குது. ஆனா இவனால பார்க்க முடியல. கடைசியில கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்றேன்னு சொல்றான். பாருங்க, காலையிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் ஊழியத்தை செய்தாலும், வேதத்தை வாசித்தாலும், பிரசங்கத்தை பண்ணினாலும் நம்முடைய கண்கள் தெளிவாக காண வேண்டும். குழப்பமான நிலைகளே அநேக செய்திகளையும் எடுத்து பேசி விடுகிறோம். கண்கள் இந்த காலையிலே, ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்திடும், தெளிவாய் காணும்படியாய், தெளிவாய் சத்தியங்களை நான் உணர்ந்தவை சொல்ல கண்ணு திறக்கணும். 2வது காது திறக்கணும். அந்த மார்க் 7ஆம் அதிகாரம் 32 பாத்தீங்கன்னா, அந்த கொன்னை வாயுடைய மனுஷனை அவங்க கொண்டு வராங்க. அவனுக்கு செவிடும் காதும் கேட்காது. அப்படி அவன் கொல்ற சமயத்துல என்னாச்சுன்னா, நிறைய பேர் அங்க நிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனுக்குள்ள இருக்கிற வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு என்ன செய்யறார், எப்பத்தா என்கிறார். மார்க் 7ஆம் அதிகாரம் 32 வசனத்திலிருந்து 35 வரை இருக்கிறது.
அப்ப எப்பத்தான் சொல்றார், அவனுடைய காதுகள் திறக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து அவர் அவனுக்கு அந்த காதை திறந்து விடுறாரு. அநேகருக்கு காதுகள் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காதுகள் பாக்கியம் உள்ளவர்கள். அநேக காரியங்களை கேட்பதனாலே இன்னைக்கு காது மந்தமாகி விடுகிறது. பிசாசு சொல்வது எது, கர்த்தர் சொல்வது எது, எதையுமே சரியாக தெளிவாக காதுகள் கேட்பதில்லை. எனக்கு கூட கொஞ்சம் கேட்கறது கம்மியா இருக்குது. இந்த இடத்துல நம்முடைய காதுகள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். செவிகள் மந்தமாகி இருக்கிறது. அந்த மந்தமான செவியை வச்சுட்டு நம்ம காரியங்களை செய்யணும். இல்ல, இந்த காலையில நம்முடைய காதுகள் திறக்கப்பட வேண்டும். எப்பத்தா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், தேவனுடைய திட்டத்தை நாம் உணரும்படியாய் தெளிவாய் கேட்க வேண்டும். கண்ணு திறக்கணும், காது திறக்கணும். அப்போஸ்தலர் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க பவுல் சொல்லிய வார்த்தைகளை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டியிருந்தது கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி. இன்றைக்கு நிறைய நம்முடைய விசுவாசிகள், சபை விசுவாசிகளுடைய இருதயம் திறக்கப்படவில்ல. வாராங்க, ஆராதிக்கிறாங்க, பல காரியங்கள் செய்யறாங்க, இருதயம் திறக்கப்படவில்லை, இருதயம் நொறுக்கப்படவில்லை, இருதயம் மாற்றப்படவில்லை. இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், நம்முடைய இருதயமோ தூரமாய் இருக்கிறது. நம்முடைய ஜனங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும். நறுங்குண்ட இதயமாய் மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் செயல்படும்படியாய் இருதயங்களை கர்த்தர் திறக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தெளிவாக ஆண்டவருடைய காரியங்களை கேட்பதற்கு எடுத்துக் கொள்வதற்கு அந்த இருதயம் திற. கடைசியாக சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே என் உதடுகளை திறந்துள்ளோம், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கண்ணு திறக்கணும், காது திறக்கணும், இருதயம் திறக்கணும். இந்த மூன்று திறந்த பிறகு நம்முடைய வாய், நம்முடைய உதடு திறக்கப்படுமானால் என் வாய் உமது புகழை அறிவிக்கும். அதை விட்டுக்கிட்டு நம்முடைய கண்ணு திறக்காம, காது திறக்க வேண்டிய அளவு திறக்கப்படாம, இருதயம் திறக்கப்பட வேண்டிய அளவு திறக்கப்படாம இருக்கும்போது என் வாய் என் புகழை அறிவிக்கும். நான் இப்படி செய்தேன், அப்படி செய்தேன், நான் அதை செய்தேன், நான் இதை செய்தேன், எல்லாவற்றும் நான் 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 ஒன்றுமில்லாமல் போகிறதை பார்க்க முடியும். நாம ஒன்றுமே இல்லை. நாட் ஐ பட் கிரைஸ்ட். ஆண்டவர் நம்ம ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். இந்த கால நேரத்துல சற்று யோசித்து பார்ப்போம். கண்கள் திறக்கப்பட வேண்டிய அளவுக்கு தெளிவாய் ஆண்டவர் ஆண்டவரத்துல கேட்போம். என்னுடைய காதுகள் சரியாக கேட்கிறதா? நம்ம கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நம்முடைய இருதயம் கர்த்தர் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சரியா கவனித்து கேட்டுக் கொடுக்கிறதா? ஆண்டவரே, கண்களை திறந்துடணும், காதுகளை திறந்துடணும், என்னுடைய இதயத்தை திறந்துடணும். அது மாத்திரமல்ல, என்னுடைய உதடுகளை திறங்க, என் உதடுகளை திறங்க ஆண்டவரே. அப்பொழுது என்னுடைய வாய் உமது புகழை அறிவிக்க. அநேக சமயத்துல நம்முடைய புகழை அறிவித்து விடுகிறோம், நம்முடைய காரியங்களை சொல்லி விடுகிறோம். நம்முடைய வாயை ஆண்டவனுடைய உதடுகளை திறந்திருக்க காரணம் அவருடைய புகழை அறிவிக்கும். நம்முடைய வாழ்விலை தொடர்ந்து அவருடைய புகழை அறிவிப்போம், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்முடைய நம்முடைய வாழ்விலை பெரிய காரணம் செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. எப்பத்தா திறக்கப்படுவாயாக ஆண்டவரே. எங்களுடைய காதுகள், கண்கள், இதயம், வாய்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா, திறக்கப்பட ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஜெபத்திலே பங்கு பெற்ற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்து வருகிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த காலை வேளையில இந்த குழுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை, நல்ல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுத்து உங்க ஊழியத்துல நீர் வல்லமையாக எடுத்து அப்பா நீர் பயன்படுத்த வேண்டும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல கிராமங்களிலும் பட்டணங்களிலும் பல மனிதர்களுக்கு முன்பாக என் தேவன் இவரது ஊழியர்களை கர்த்தாவை நீர் வல்லமையாடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தம் உமது வேத வசனம் சொல்கிறது, நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படிக்குன்னு வேதம் சொல்கிறபடியே ஆண்டவரே, இந்த ஜெப குழுவில இந்த குழுவில இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் என் தேவன் வல்லமையாய் எடுத்து உமது ஊழியத்துல பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்களுடைய பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. உமது வார்த்தைகளை, உமது சத்தியத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து ஆசீர்வதையும் பலப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சரி, நாம எல்லாரும் சேர்ந்து என் ஆத்துமாவே சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சமாதானமும் நாம் அனைவரோடும் எந்தெந்த சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.